வணக்கம் நண்பா. தனது கனவுகளின் அழகை முழுமையாக உணர்ந்த மனிதன்தான் தன் வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறான். வாழ்க்கையில் அவ்வப்போது வரும் சின்ன சின்ன விஷயங்களையும் வெற்றிகளையும் முழுமையாக அனுபவித்து வாழப் பழகுங்கள். எதையும் பெரிதாய் அடைந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். அதை போகும்போதே ரசித்துக் கொண்டே செல்ல வேண்டும். போனால் மீண்டும் வராது. எதிர்காலத்தில் நாம் தற்செயலாக நுழைவதில்லை. எதிர்காலத்தை நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் இன்று சிந்திக்கும் விஷயங்களே எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நேற்றை விட இன்று அதிகம் உழைக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதன்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு இருக்கும் போது கிடைக்கும் வாய்ப்புக்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். நீங்கள் வாய்ப்புகளை தேடுவது போல வாய்ப்புகளும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அதற்கான தகுதி உங்களுக்கு வந்தால் அந்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்வது மட்டும்தான். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்ளுங்கள். பணக்காரர்கள் முதலீடு செய்தது போக மீதமுள்ள பணத்தை செலவு செய்கிறார்கள். ஏழைகள் செலவு செய்ததை போக மீதியை சேமித்து வைக்க நினைக்கிறார்கள். அது முடியாமல் போகிறது. ஒவ்வொரு நாளையும் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் வரமாக நினைக்கவில்லை என்றால் அன்றைய நாள் சாதாரண நாளாகத்தான் போகிறது. சிறப்பான நாள் என்று கருதினால் அன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கழிகிறது. உங்கள் உடலை உங்கள் மனது எவ்வாறு நம்புகிறதோ அவ்வாறே மாறுகிறது. உங்கள் மனதளவில் உங்கள் உடலை ஆரோக்கியமானதாக நினைத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக மாறுகிறது. நீங்கள் புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிறைய கவனிக்க வேண்டும். உங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் புது புது விஷயங்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். தோல்விக்கு அஞ்சும் மனிதன் வெற்றியின் மகிழ்ச்சியையும் கொண்டாட முடியாது. தோல்விகளை கடந்தால்தான் வெற்றியை பெறவே முடியும். அந்த வெற்றியே நிலைத்து நிற்கும். நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க தொடங்குங்கள். நம்பிக்கையுடன் அதற்காக முயற்சி செய்ய தொடங்குங்கள். நீங்கள் விரும்பும் விஷயம் உங்களை வந்தடையும். வெற்றி அடைய நினைப்பவர்கள் அதற்கு உண்டான வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். மற்றவர்கள் ஏன் அடையவில்லை என்று காரணத்தை தேடுகிறார்கள். தன் தோல்விக்கு தானே காரணம் என்று நினைக்கும் மனிதன் தவறுகளை சரி செய்து மீண்டும் முயற்சிக்கிறான், வெற்றி பெறுகிறான். நமக்கு இருக்கும் மிகப்பெரிய சொத்து நம் நேரம்தான். பணமோ மற்ற பொருள்களோ அல்ல. பணம் மற்றும் மற்ற பொருள்கள் நம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் நம்மை கடந்து சென்ற நேரத்தை நம்மால் மீண்டும் பெறவே முடியாது. எனவே நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் குழந்தையாக இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சி இழந்து காணப்படுவதற்கு காரணம் நாம் நிகழ்ந்ததை எண்ணி வருந்துவதும் எதிர்காலத்தை சந்திக்க அஞ்சுவதும் தான். குழந்தைக்கு விரண்டை பற்றிய நினைப்பும் கிடையாது. அதனால் அது நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ்கிறது, மகிழ்ச்சியாக வாழ்கிறது. நாமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் துக்கங்களையும் துயரங்களையும் மறந்து நிகழ்காலத்தில் முழுமையாக வாழப் பழக வேண்டும். உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுவது போல நம் உள்ளம் என்னும் சூரியனை அவ்வப்போது கோபம் வந்து மூடிக்கொள்ளும். காற்று வந்தால் மேகங்கள் களைவது போல நாம் கோபத்தை மறந்து பேசி பழகினால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம். அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாதது அன்பும் அறிவும் தான். கொடுப்பதால் உனக்கும் மற்றவர்களுக்கும் இனிமை தரும் ஒன்று அன்பு மட்டும்தான். உலகமென்று உள்ளவரை உறுதியாக நிற்பதும் அன்பு மட்டும்தான். எனவே மற்றவர்களுடன் அன்பாக பழகுங்கள். வாழ்க்கையை இனிமையாக மாற்றுங்கள். பிரச்சனைகளை கண்டு புலம்பிக் கொண்டு இருப்பதை விட அதிலிருந்து வெளிவர வழிகளை கண்டறியுங்கள். புலம்புவதால் பிரச்சனை இன்னும் தீவிரமாகத்தான் மாறுகிறது. சிந்தித்து செயலாற்றும் போதே பிரச்சனைகளை கடக்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முயற்சி செய். தோல்வி என்பது உன் விடாமுயற்சியை கண்டு தோல்வி அடையும் வரை நீ போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருந்தால் வெற்றியை அடையலாம். சுவர் இருந்தால்தான் அதில் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீ நன்றாக செயல்பட முடியும், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும். எனவே உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க தொடங்குங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.